புதிய திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு KS ராஜகவுண்டர் மற்றும் இந்த கொங்கு பகுதியில் சமூக நீதி காவலராகவும் கொங்கு தளபதியார் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய அன்பு தலைவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்பு சொந்தங்களே, நம்முடைய தலைவர் நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நானும் KS ராஜகவுண்டர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்றுடன் எனக்கு 6 மாதம் என்னோட வேலை முடியுது. உங்களுடைய முதல் பிறந்த நாளில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக நான் பங்கெடுத்தேன். அதை தொடர்ந்து உங்களுடைய உறவாக பங்கெடுத்தேன். இன்னைக்கு ஒரு உயிரா புதிய திராவிட கழகம் அப்படிங்கிறது இது கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் சமுதாயம் மட்டும் கிடையாது. இதில் நாடாரும் பங்கெடுப்பாங்க. நாடாருக்கான முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்லி எனக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து எந்த ஒரு விழாவா இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் தம்பி நீங்க உங்க சமுதாயத்துக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கட்டளையோட எனக்கு உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கொங்கு பகுதியில் நம்ம ஒரு பெரும் புரட்சியை நம்ம இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். தம்பி சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்த கொங்கு பகுதியில் இன்னைக்கு ஒரு புதிய கட்சி உருவாகி இருக்கு. அந்த கட்சியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் உங்களை வேட்டுவ கவுண்டர் சமுதாயமா தான் இங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தோட அடையாளத்தை உங்க பேருக்கு முன்னாடி கூட முன்னாடியோ பின்னாடியோ போடுறதுக்கு கூட தெம்பும் துணிச்சலும் திராணி இல்ல. எங்க தலைவர் அப்படி கிடையாது. ராஜ் கவுண்டர் அப்படின்னு போட்டா இந்த கவுண்டருங்கிற பட்டம் வேட்டுவ கவுண்டருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உரக்க குரலோட அது சிஎம் பார்த்தாலும் சரி, அமைச்சரை பார்த்தாலும் சரி, பொதுவெளியில பேசினாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, ராஜ் கவுண்டர் அப்படிங்கிற அடையாளத்தோட இந்த கொங்கு பகுதியில் பயணிக்கிறாரு. இந்த தெம்பும் திராணியும் துணிச்சலும் ராஜண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால இளைஞர்களே, நீங்க தடமாறவானா, தடமாறுறதுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் நமக்கு வரும். நம்மளை கண்மூடி வித்த காட்டுவாங்க. கண்டிப்பா நீங்க மாறக்கூடாது. அதே போல அண்ணன் எப்படி தன்னுடைய பேருக்கு பின்னாடி கவுண்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை போடுறாரோ, என்னுடைய பேருக்கு பின்னாடி நாடாருங்கிற பட்டத்தை நானும் போட்டிருக்கேன். எனக்கு அங்க சமூக நீதி கிடைக்குது இல்ல, மற்ற கட்சியில போட முடியுமா? இப்போ உங்க அமைப்புல நான் இப்ப புதுசா தொடங்குன கட்சி 3 கலரு, மேல ஒரு ப்ளூ கலரு, கீழே ஒரு பூ, அதை பார்க்கல, இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம். உங்க கட்சியில நீங்க காமராஜர் ஐயா படத்தை வச்சிருக்கீங்க. காமராஜருக்கு நீங்க மரியாதை கொடுக்க வேண்டியது சந்தோஷம். உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நாடார்னு போட்டு நீங்க பயணிக்க முடியுமா? இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும், சற்று சிந்திச்சு பார்க்கணும். அப்ப என்ன சொல்ல வரோம்னா, சமூக நீதினு பெயரளவுல மட்டும் நீங்க பேசிட்டு சமூக நீதியை அரசியல்ல கொண்டு வராத தலைவர்களை இளைஞர்கள் புறக்கணிக்கணும், மகளிர் புறக்கணிக்கணும், கொங்கு மண்டலம் புறக்கணிக்கணும். தன்னுடைய அடையாளத்தை நீ விடாத. இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் இங்க இடம் அப்படிங்கிறது கிடையாது. அனைத்து சமுதாயமும் இங்க வாழ்றாங்க. அவங்களுக்கான சமூக நீதி காக்கணும் அப்படின்னா புதிய திராவிட கழகத்தில் அனைவரும் நீங்க இணையணும். உங்களுடைய சமுதாயத்துக்கான அத்துணை வேலைகளை வீரத்துக்கு பேர் போன வேட்டுவ கவுண்டர் இனமோ, விவேகத்துக்கு பேர் போன நாடார் இனமோ ஒத்துமையோட நிற்கும். எந்த சமுதாயம் கூப்பிட்டாலும் கூப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுடைய பயணம் தொடரும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே போல நம்ம சந்தோஷ் சொல்லும் போது அண்ணனுடைய 18வது வயதுல தன்னுடைய அரசியல் வாழ்வை அண்ணன் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப இக்கட்டான சூழல் தான் அது. உண்மையாவே அக்காவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு இளைஞரா தன்னுடைய வாழ்க்கைய எண்ணற்ற கனவுகளோட ராஜகவுண்டர் அவர்கள் வாழ்க்கையை தொடர்ந்து இருப்பாங்க. இந்த அரசியல் ஏன் அவர் மனசுல உதைச்சுது நல்லா யோசிக்கணும்ல. இந்த அரசியல் ஏன் 18 வயசுல அண்ணனோட மனசுல உதிச்சுது அப்படின்னா, இந்த இளைஞர் பட்டாளம், இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயம் இங்க ஒடுக்கப்படுது. அந்த ஒடுக்கு நிதியை நம்ம உடைக்கணும்னு சொல்லி தான் ஒரு தலைவர் அன்னைக்கு உருவானாங்க. இது அண்ணனோட பூர்வீக காலம். நிகழ்காலம் எப்படி இருக்கு? இன்னைக்கு ராஜ் கவுண்டர் புதிய திராவிட கழகம் இல்லாம கொங்கு மண்டலத்தில் எந்த ஒரு கட்சி கூட்டணி வைக்க முடியாது. ஓப்பனாவே சொல்றேன். உங்க கூட்டணி வேற, நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட கூட்டணியில இருக்கிறோம். 3 இடைத்தேர்தலை பார்த்துட்டோம், 5 மாநாடு பார்த்துட்டோம், எத்தனையோ பொதுக்கூட்டம் பார்த்துட்டோம், நடந்து முடிந்த நம்ம கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்திலையும் பார்த்துட்டோம். ஸோ எங்களுடைய கூட்டணி இல்லாம, அண்ணனோட கண்ணசைவு, அண்ணனுடைய ஆதரவு இல்லாம இங்க எந்த எம்எல்ஏவும் இனிமே ஜெயிக்க முடியாது. இதை அதிகாரபூர்வமா சொல்றோம். இது பேச்சு கிடையாது, இதுதான் உண்மை, இதுதான் சமூக நீதி.
சமூக நீதினா என்ன? இதான் சமூக நீதி. கண்டிப்பா ஆளுங்கட்சி கூடயே கூட்டணி இருக்கக்கூடிய இந்த புதிய திராவிட கழகத்தை ஒவ்வொருவரும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். நமக்கு இனிமே டெய்லி பிறந்த நாள் தான். அடுத்த வாரம் நமக்கு மாநாடு இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் திருச்செங்கோட்டில் அரசு விழா இருக்கு. டெய்லி பிறந்த நாள் தான், வார வாரம் பிறந்த நாள் தான், 365 நாளும் தலைவருக்கு பிறந்த நாள் தான். பிறந்த நாளுங்கிறது என்ன? பிறந்த நாள் ஃபங்க்ஷனாக கொண்டாடக்கூடியது பிறந்த நாள் அல்ல. உங்களை எல்லாரையும் அண்ணன் பார்க்கிறாருல, அதுதான் பிறந்த நாள். அப்ப நம்ம எல்லாரும் கூடக்கூடிய நேரமும் 365 நாள் இருக்கு. தம்பி சொன்னது போல மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், எங்களுடைய கட்சியில சமூக நீதி இருக்கு இருக்கு இருக்கு. நான் இதுல புதிய திராவிட கழகத்தில் மாநில அமைப்பு செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் என்ன நான் இணைச்சிக்கிட்டு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. இதுக்கு நான் தான் சாட்சி. எனக்கு நிறைய விமர்சனம் வந்தது, ஒரு நாடார் கவுண்டர் கட்சியில் சேர்ந்துக்கலாமான்னு. 6:05 வரைக்கும் தலைவர் எனக்கு டைம் கொடுக்குறாங்க, கண்டிப்பா பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சமூக நீதி எங்க இருந்து பிறக்கும்? ஒரு கட்சியில பயணிக்கக்கூடிய மாற்று சமுதாய நபர்களை நம்ம எந்த அளவுக்கு கையாளுறோம் அப்படிங்கறத வச்சு தானே சமூக நீதி பிறக்குது. அதுக்கு உதாரணம் நான் தான். என்னுடைய பசங்க இங்க மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய அனைத்து நிர்வாகிகளும் பாசத்துக்கு பேர் போன நபர்கள், அதெல்லாம் குறையே கிடையாது. நான் தலைவர்கிட்ட கூட கேட்டிருக்கேன், உங்க பிறந்தநாள் வரைக்கும் என்ன கொஞ்சம் கட்டுக்கோப்பா வைங்க, அனைத்து மாவட்டத்துக்கு நானும் போகணும். நான் போனா புதிய திராவிட கழகமாக தான் போறேன். உங்களுடைய புகழை நீங்க போதும், நீங்க வேற வேலையை பாருங்க. வர இருக்கக்கூடிய மொடக்குறிச்சி தொகுதியில் நம்மளோட வேலை நிறைய இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். கண்டிப்பா தலைவர் உத்தரவாதம் கொடுப்பாங்க. இப்ப நம்மளுடைய நிகழ்காலத்தை சொல்லிட்டோம். நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கூட்டத்தோட நோக்கம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில தான் நம்ம இருக்கிறோம், இருப்போம், இனிமேலும் இருப்போம். அதை உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய 5வது மாநாட்டில் அண்ணன் தான் தீர்மானம் போட்டாங்க, உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்ன ஒரே கூட்டணி கட்சி நம்ம மட்டும்தான். அப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்து தலைமைக்கு போதான்னு கேட்டா கண்டிப்பா போகுது. அப்ப நம்ம சொல்லக்கூடியது அத்தனையும் நடக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல கூட்டணி கட்சி தர்மத்தை நாங்க இன்னைக்கு கடைபிடிக்கிறோம். மொடக்குறிச்சி தொகுதியில அண்ணனுக்கு நீங்க கண்டிப்பா சீட்டு கொடுக்கணும். சீட்டு கொடுத்தா அண்ணன் போஸ்ட்லயே ஜெயிச்சிடுவாரு. ஏன்னா இன்னைக்கு ராஜ் கவுண்டரை எதிர்த்து நின்று நல்லா ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கணும். ராஜ் கவுண்டரை எதிர்த்து நிற்கக்கூடிய எம்எல்ஏ யாருக்கு துணிச்சல் இருக்கு? மொடக்குறிச்சி தொகுதியில யாருக்கு துணிச்சல் இருக்கு? அதனால அண்ணன் போஸ்டா அண்ணன் ஜெயிக்கணும். மொடக்குறிச்சி தொகுதியில கொங்கு மண்டலத்தில் சமூக நீதியை காக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ராஜ் கவுண்டர் தலைமையில் ஒரு அணி அமையும். அந்த அணிக்கு அண்ணன் தலைமை ஏற்பாங்க. நம்மளுடைய எதிர்காலம் ராஜ் கவுண்டர் தமிழ்நாடு அரசு சீர்மரபினர் உறுப்பினர் அப்படிங்கறத மாத்தி வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பேரை விடவே கூடாது. இதை நம்ம உறுதிமொழி எடுக்கணும். ஒரு நாள் நமக்கு பிறந்த நாள் தான், ஒரு நாள் நம்மளோட கொள்கை முடிவு இதுதான். வரக்கூடிய நாள் ஒரு வருஷம் இருக்கு, ஒரு வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். நம்மளுடைய வேகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் தன்னுடைய வேலையை அதிகப்படுத்துங்க, பொறுப்பாளர் இணைங்க. சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய அத்துணை இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய அத்தனை சமுதாய நபர்களுக்கு உள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பா சுற்றுப்பயணம் பண்ணுவோம். நம்மளுடைய தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பாம நம்மளுடைய குரல் ஓயாது ஓயாது ஓயாது. அதே போல இந்த கூட்டணி கட்சியோட தர்மத்தை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கிறோம் அப்படின்னா, மாண்புமிகு செந்தில் பாலாஜி அண்ணன் ஒரு வழக்கில் சிறைவசம் பட்டிருந்தாங்க. அண்ணன் வெளியில வரும்போது அண்ணனுக்கு கொடுத்த வரவேற்பு, எத்தனையோ கூட்டணி கட்சி இருந்தாலும் சென்னையிலிருந்து கரூர் வரைக்கும் போஸ்ட் ஓட்டின ஒரே கட்சி நாங்க தான். அதுல எந்த பேரும் எங்களுக்கு யாருமே சொல்ல முடியாது. அப்ப அந்த தர்மத்தை நாங்க காவந்து பண்றோம். அவர் மேல 1008 வழக்கு இருக்கட்டும், அது நீதிமன்றத்தில் பார்க்கட்டும். ஆனா செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய மரியாதையை அண்ணன் என்னைக்கும் கொடுப்பாரு. என்னன்னா, நன்றி விசுவாசத்துக்கு பேர் போன எங்களுடைய தலைவர். அவரை மதிச்சா மதிப்போம், மிதிச்சா மிதிப்போம். நாங்க உங்க கூட பாசமா பழகணுமா இல்ல பகையா பழகணுமா, இதை நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வீரத்துக்கு பேர் போன வேட்டுவ கவுண்டர் சமுதாயம், வீரத்துக்கு பேர் போன தென் மாவட்டத்தின் நாடார் சமுதாயம். நாங்க இங்க உள்ள நாடார் இல்ல, தென் மாவட்ட நாடார். அப்ப நாடாரும் வேட்டுவ கவுண்டரும் இங்க வேற யாரும் கிடையாது. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, எங்க அமைப்பாளருக்கு பிரச்சனைனா, எங்க தொகுதி மக்களுக்கு பிரச்சனைனா, நாங்க 2 பேரும் களம் கண்டோம்னா கணக்கு தப்பா போயிடும். வானா அதே போல இந்த மேடையில் புதிய திராவிட கழகத்தின் சார்பாக
சமூக நீதி காவலர் அண்ணன் வடிவேல் ராமனுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப அருந்ததியர் சமுதாயம் 3.5% இடஒதுக்கீடுல இருந்து இன்னைக்கு பொல்லானுக்கு ஒரு மணிமண்டபம், அதுவும் முதலமைச்சர் கையால ஒரு திறப்பு விழா பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம அண்ணன் கூட அண்ணனாகவும் தம்பியாகவும் எல்லா உறவுக்காரனாகவும் வடிவேல் அண்ணன் எங்க கூட பயணிக்கிறாங்க. உண்மையாவே புதிய திராவிட கழகத்தின் சார்பாக பொல்லானோட இந்த மணிமண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டினதுக்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நம்ம செட்டியார் சமுதாயம் அண்ணா, நம்ம அண்ணா இருக்காங்க. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கவுன்சிலர். வணக்கத்தை போடுங்கண்ணே, வணக்கத்தை போட்டதுன்னு தெரியும். அண்ணன் வந்து கவுன்சிலர். அண்ணன் இப்ப கவுன்சிலர் வேலை பார்க்கல, அண்ணனுக்கான எம்எல்ஏ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ராஜ் கவுண்டர் இந்த தொகுதியில் எம்எல்ஏவா வளம் வர்றதுக்கான அத்துணை வேலைகளையும் அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அண்ணனோட ஆதரவு எங்களுக்கு வேணும், எங்க ஆதரவு என்னைக்கும் இருக்கும். மேலும் அனைத்து சமூக நீதி காவலர்கள் இங்க இருக்கிறாங்க, அனைவருக்கும் எங்களுடைய தலைவரோட அழைப்பை ஏற்று இங்க வந்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. மிகச்சீரிய சிறப்போடு உரையாற்றிய மாநில அமைப்புகளை